ஃபார்ம் பண்ணும்போது குரூப்பில் பண்ணும்போது அப்புறம் அப்படியே இதாச்சு. அது ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எல்லாம் கான்டாக்ட் பண்ணோம், எல்லாம் பேசணும். சில பேர் பேசுறதில்ல. அண்ணன் பேசும்போது எனக்கு ரொம்ப பேஜாராச்சு. ராஜண்ணன் பேசும்போது அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒருத்தருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் சொல்லி கரெக்டானா. இப்போ வந்த பிறகு நம்ம பேசுகிறோம். பட் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது ஒரு பாயிண்ட்டு. பெரியவர்னு இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவர் கேட்குறதுக்கு இமீடியட் ஆன்சர் பண்ண நான் கான்டாக்டில் இல்லை. பட் எதுக்குன்னா நான் வருவேன், அது என்னுடைய டியூட்டி ட்ரபிள். ஓகே, அதுவும் அந்த ப்ராப்ளம் நான் குரூப்பில் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா அது மட்டும் அவர் பிரசிடென்ட்டு மோரோவர் நம்மளுக்கெல்லாம் சீனியர். அதில் கொஞ்சம் நான் பேசும்போது ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲಿ பேசும்போது ಭಿನ್ನ ಅಭಿಪ್ರಾಯಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ ಅಷ್ಟೇ. ಅಭಿಪ್ರಾಯದ ಮೇಲೆ ಯಾರು ಕ್ವಶನ್ ಮಾಡೋಂಗಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಹಂಗಾಗಿ ನಾನು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿರೋದು ಅದು ಒಂದು ಪಾಯಿಂಟು. ಎರಡನೇದು, ಈಗ ಗ್ರೂಪ್ ಬಿಟ್ಟು ಇರೋ DR ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ತಪ್ಪು ಹೇಳೋದು ಕಡಿಮೆ ಇದ್ದಾರೆ, ದೊಡ್ಡದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳೋದು ತಪ್ಪಾಗ್ತಾ ಇದೆ. ಬಟ್ ಅತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋರಿಗೆ DR ಔಟ್ಬಿಟ್ಟು ಅಂದರೆ ಈ ಗ್ರೂಪಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಅವ್ರಿಗೆ ಮಾಡಬಹುದಾ ಅಂತ ನನ್ನ சஜஷன் சார். அது எப்படி பண்ணணுன்றதா எனக்கு தெரியல. அது டிஸ்கஷன் ஆகும்போது ஆகணும். இப்போ நம்ம பண்ணுறதே ஒரு உத்தேசம், நம்மளுக்கு பர்சனல் எதுவும் இல்லை, உண்மையாக இல்லைங்களா? அதனால இப்போ நெக்ஸ்ட்டு தோஸ் வாண்ட் பேட்லி ரிக்வயர்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா என்னுடைய சஜஷன் பிரகாரம் அது எவ்வளோ போடணும், எப்படி போடணுன்றது அப்புறம் டிஸ்கஷன் பண்ணி. ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, அமௌண்ட் கொடுக்கலான்றீங்க. அது எந்த பேசிஸில் கொடுக்குறோம்? ஒரு சார்ட் போடணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் இப்போ மேரேஜ் ஆச்சு, ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு டெத்து சொல்லக்கூடாது, ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு நல்ல காரியமோ ஏதோ ஒன்று ஆகும்பொழுது அதுக்கு வெரி ப்ராப்பராக ஒரு டிசிஷனில் ஒரு மெமரண்டம் போட்டோம்னா என்னுடைய சஜஷனு. இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. அது அண்ணன் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சொல்கிறத கேட்கணும். அது பிரகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு சஜஷன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, DR பசங்களுக்காக பண்ணிக்கிறது நம்மள. நாட் ஓன்லி ஃபார் தி மெம்பர், நாட் மெம்பர், டோன்ட் மிஸ்டேக். ಇದು ಬಿಟ್ಟು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ಲೆ ಇಲ್ಲದೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಥರ ಮಾಡ್ಬೋದು ಅದು ಡಿಸಿಷನ್ ಇಲ್ಲೇ ತಗೊಳ್ಳಿ. ಇದು ಒಂದು ನ್ಯಾಯ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಇದು ಒಳ್ಳೇದಾದ್ರೆ ತಗೊಳ್ಳಿ, ಅದರ್ವೈಸ್ ನೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅದೇ ಇದು ಬೇಕಾಗಿರೋದು ನನ್ನ ಪ್ರಕಾರ. ಅದು ಬಿಟ್ಟು ನಮ್ದು ಸೇಮ್ ಅವರು ಇರ್ಲಿ ಎಷ್ಟೇ ನೀವೇ ನಿಮ್ದು ಹೆಂಗೆ ಹೇಳಿ. ಸೇಮ್ ವಾಟ್ ಯು ಟೋಲ್ಡ್ ಐ ವಿಲ್ ಅಗ್ರಿ ದಟ್. ಗೋಪಾಲ್ ನಾನು ಹೇಳೋದು 200 ರೂಪಾಯಿ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡೋದು ಒಂದು 2 ವರ್ಷ 3 ವರ್ಷ 500 ರೂಪಾಯಿ. 50 ಜನನೇ ಇರೋದು, 52 ಜನ 50 ಜನ 500 ರೂಪಾಯಿ ಬೆಳೀತದಪ್ಪ. ಇಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ತಾರ ಅದನ್ನ 200 ರೂಪಾಯಿ ದೊಡ್ಡದೇನಿಲ್ಲ. ನಮ್ದು ಗ್ರೂಪ್ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ 500 ರೂಪಾಯಿ. ಇಲ್ಲ, ಇದು ಸಜೆಷನ್ ಅಷ್ಟೇ. ತಿಂಗಳಿಗೆ 500 ರೂಪಾಯಿ. 200 ರೂಪಾಯಿ ಏನು ದೊಡ್ಡದೇನಿಲ್ಲ. 500 ರೂಪಾಯಿ ನಾವು 500 ರೂಪಾಯಿ ಅದು ಫಾಸ್ಟ್ ಆಗ್ತದೆ. ಅಕೌಂಟ್ಗೆ 6,000 ಅಷ್ಟೇ. ಎಲ್ಲ ಪೆನ್ಷನ್